அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/8/2024 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்று காலை 6:11 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி உள்ளது. இன்று காலை 8:29 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 8:29 வரை மரணயோகம், அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, செலவுகள் நிறைந்த நாள். திடீர் செலவுகள் வரும், விரய செலவுகள் உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும், பிரச்சனைகள் வரும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாடு விஷயத்திலே பயணம் நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. ரிஷபராசி என்பர்களை தடை தாமதங்களை மீறி முன்னேற வேண்டிய நாள். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களால் சிலருக்கு செலவுகள் வந்து சேரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரருடைய ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மாலை நேரத்திலே சில நெருக்கடிகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் குறைவாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. மிதுனம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. தொழில் வியாபாரத்திலே இருந்த மந்த நிலைமை மாறும். சிலருக்கு புது வாய்ப்புகள் வரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். மெரைன் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், சில நெருக்கடிகள் வந்து போகும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியரின் ஆதரவு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகம் ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். சிலருக்கு சில யோகங்கள் வந்து சேரும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும்.
ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் அண்ட் டிசைனிங் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை அல்லது சட்டத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். பிரச்சனைகள் குறையும். சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை, பொறுமை தேவை, அவசரப்படக்கூடாது. பயணங்களின் பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை அறவே இன்று தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில சிக்கல்கள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆர் போன்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு வேறு மருத்துவமனைகளிடமிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, நம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களிலே எதிர்பாராத நன்மைகள் உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. புது வாய்ப்புகள் அமையும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் இருக்கும். லாபங்கள் குறையும். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். எஃப்எம்சிஜி, ஹோல்சேல், ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதிலே இருந்த பிரச்சனைகளும் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள். சில விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. விருச்சிக ராசி அன்பர்களை, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். வீண் அலைச்சல்கள் குறையும். டென்ஷன் குறையும். மகன் மகளின் திருமண விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு விரும்புவோர் அல்லது சொந்த நாட்டுக்கு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே நம்பிக்கை வளரும். பிள்ளைகளால் பெருமை அடையும் நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா, வர்மா, யுனானி போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. தனுசு ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். டென்ஷன் உண்டு, வீண் அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி இருக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். மருத்துவர்களுக்கு சொந்தமாக சிலருக்கு கிளினிக் வைப்பதற்கோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்றன. ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நடக்கும். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பெரியவர்கள் முதியோருடைய ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பவர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். அர்த்தமில்லாத கோபத்துக்கு மரியாதை இருக்காது. 7.5 சனி காலமாக இருப்பதனால் சில விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி உங்களுக்கு முடிகிறது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்றன. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. கும்பராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பொறுமைக்கு சோதனை வரும், அதையும் தாண்டி முன்னேற வேண்டும், உழைக்க வேண்டும். வீட்டிலே சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மையை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் சில தாமதங்கள் வரும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் தொடரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீர் யோகம் வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. மீனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. திருமணம் போன்ற சுப முகூர்த்தங்கள், சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் வாய்ப்புகள் வருகின்ற நாள். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும், தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு இடம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வீரபத்திர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.